ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டு பைப் இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கா? ஒயிட் பைப் வந்து பார்க்கவே என்னடா இப்படி கரையாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்கா? ஒன்றும் இல்லை, இந்த ஏர்பிக் இருக்குல்ல, ஏர்பிக்கை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பைப் மேலே ஊற்றிக்கிங்க. பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கும் அழுக்கு படிஞ்சு. அதை ஈஸியாக சட்டுன்னு பல ஆக்கிடலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஊற்றிட்டு பல்லு விளக்குற ப்ரஷ்ஷு, பழசு யூஸ் பண்ணாத ப்ரஷ்ஷு, பழைய ப்ரஷ் எடுத்து நல்லா இந்த மாதிரி பாருங்க, தேக்கவே ரொம்ப அழுக்கு போகும். உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லாவே. பாருங்க, இந்த அழுக்கு தேய்ச்ச இந்த பைப்புக்கும் அழுக்கு தேய்க்காத இந்த பைப்புக்கும் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ங்க ப்ரஷ்ல, சண்டில் எல்லாமே. பாருங்க, தேக்க எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு. இந்த மாதிரி ஏர்பிக் வெறும் பாத்ரூம் கழுவுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பைப்பை நல்லா தேய்ச்சி கழுவி விடுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதை பண்ணிவிட்டு ஆஃப்டர் பிஃபோர் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அதிலே நீங்கள் பார்த்துக்கணும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. பாருங்க, ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு தண்ணி விட்டு கழுவி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கழுவுனதுக்கும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வேணால் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ஏர்பிக் யூஸ் பண்ணதும் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் ப்ரஷ் பண்ணுவாங்க, உள்ளே வந்து குளிப்பாங்க, அப்புறம் அது என்னென்னு டெஸ்டெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அதனால யூஸ் பண்ண உடனே எடுத்து மேலே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த ஏர்பிக் அந்த க்ளீன் பண்ண ப்ரஷ் இருக்க பாருங்கள், அதையும் எடுத்து குழந்தைங்க யூஸ் பண்ணாத மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு. இன்னும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.